வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் மற்றும் நண்பர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே. இப்ப ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த ஸ்பெஷல் வீடியோல நம்ம என்னத்த பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பங்குச் சந்தையில நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நாமளும் பங்குச் சந்தையில ஒரு வெற்றியாளரா திகழலாம். அப்ப என்னென்னத்த நாம பார்க்கணும்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கணும். ஆக்சுவலா ஒருத்தர் வந்து பங்குச்சந்தையில நான் வந்து பெரிய ஆள் ஆயிட்டேன். நான் வந்து ஜெயிச்சுட்டேன். பங்குச்சந்தையுடைய சூட்சமம் எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி ஒரு புக் போடுறாரு, இல்ல ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா, அவரு வந்து அதுக்கு முன்னாடி நெறைய பல தோல்விகள கண்டிருப்பாரு. பல தோல்விகள கண்டு தான் அவர் வந்து பங்குச்சந்தையில ஒரு வெற்றி பெற்ற ஒரு ட்ரேடரா வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஆனா, அவரு சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, பங்குச்சந்தையில் நானு எப்படி ஜெயித்தேன்? அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுவாரு. ஸோ, நான் ஜெயிச்சதுக்கு உண்டான வழிகள் என்ன? அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, அவரு எங்கெங்க இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆனாரு, எந்தெந்த இடத்துல தோற்று போனாரு அப்படிங்கிறத வந்து சொல்ல மாட்டாரு. அதாவது ஒருத்தன் வெற்றி பெற்ற கதைய நம்ம படிக்கிறத விட, ஒருத்தன் தோல்வி அடைஞ்ச கதைய நாம படிச்சோம் அப்படின்னா, அந்த தோல்வி எல்லாமே நமக்கு வராம நாம வந்து பார்த்துக்கலாம். நமக்கு வந்து அனுபவம் தான் சிறந்த பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அனுபவமும் நமக்கு கிடைச்சு, அதுலருந்து நாம ஒவ்வொரு பாடத்தையா நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஜென்மம் பத்தாது. அடுத்தவங்களுக்கு நடக்கிற தோல்விகளையும் நாம பார்க்கணும். அடுத்தவன் எதனால தோல்வி அடைஞ்சான் அப்படின்னு பார்த்து, அதையும் நம்ம இதுல போட்டு நாம வந்து அனுபவப்பட்டுக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம வந்து பங்குச் சந்தையில மட்டும் இல்ல, வேற எந்த தொழிலா இருந்தாலும் ஜெயிக்கலாம். அப்ப அந்த தொழில்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான வழிமுறைகள நாம வந்து சரியா பண்ணணும். சரியான திட்டமிடல் இருக்கணும். சரியான திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு தொழில்லயும் நம்ம வந்து ஜெயிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது, பங்குச் சந்தையில என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது? இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணனோம் அப்படின்னா, பங்குச் சந்தையில ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப என்னென்ன தப்பு நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ, இந்தந்த தப்பு நம்ம பண்ணல அப்படின்னா, பங்குச் சந்தையில நாம வந்து ஜெயிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, அந்த தவறுகள எண்ணம். இந்த தவறுகள்ல எதனால நெறைய பேர் வந்து பங்குச் சந்தையில நான் பணத்த விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அததான் நாம வந்து பார்க்கணும். யூசுவலாவே வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. "ஏய் ஷேர் மார்க்கெட்டா? போச்சுடா. ஷேர் மார்க்கெட்ல போனா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவான்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காதார கேட்டுருக்கிறோம். அப்ப பங்குச் சந்தையில நெறைய பேர் லாஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பேனிக்ல எக்ஸிட் ஆவுறது. இந்த பேனிக்னா என்ன அப்படின்னா பதட்டம். இப்ப வந்து ரீசென்ட்டா வந்து வார் ஸ்டார்ட் ஆச்சு. அ அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப வந்து 25,000 நியர்லி இருந்துச்சு நிஃப்டி. அங்கருந்து 22,200 வந்துச்சு. கிட்டத்தட்ட அ ஒரு 12, 13% நிஃப்டி வந்து இறங்கிடுச்சு. ஓகே. அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா, எப்பவுமே இறங்கும்போது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மீடியாலாம் வரும். ஓகே மார்க்கெட் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. இன்னும் 15% இறங்கும் நிஃப்டி. பெரிய லெவலுக்கு இறங்கும். அதனால நிஃப்டி ஒரு 18,000 வரும், 19,000 வரும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் குடுப்பாங்க. ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா, கன்டினியூவா நெகட்டிவ் நியூஸா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா, கன்டினியூவா பாசிட்டிவ் நியூஸா வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட். அப்படிங்கும்போது, இந்த மாரியான டைம்ல ஒரு நல்ல ஒரு வேல்யூவான ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த வேல்யூவான ஸ்டாக்கு அந்த 25,000த்துல வித்திருக்க மாட்டாங்க. வார் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு வித்திருக்க மாட்டாங்க. இருக்கட்டும், இருக்கட்டும். வச்சிருக்கலாம், வச்சிருக்கலான்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. 23,000 வரும்போது, ஓகே இனிமேல்லாம் நம்மளால முதலு தாங்காது. இது எங்கேயோ போய் விட்டுருமாட்ருக்குது அப்படின்னு கரெக்ட்டா எங்க வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் எடுத்துட்டு மேல திரும்புதா, அன்னைக்கு வந்து விப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த கூட இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. "டேய் அதெல்லாம் வித்துடுறா. மார்க்கெட் இன்னும் பெருசா இறங்குமாடா" அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேச்ச கேட்டுக்கிட்டு நல்ல ஒரு வேல்யூவான ஸ்டாக்க லோல வந்து விப்பாங்க. அவங்க வித்தது தான் லோவா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லோவே வந்திருக்காது. நெறைய பேத்துக்கு இந்த மாரியான இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ இந்த பதட்டப்படும்போது எப்பவுமே வந்து விக்கக்கூடாது. ஓகேங்களா? கொரோனா பீரியட் எக்ஸலன்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா கொரோனா பீரியட். கிட்டத்தட்ட நிஃப்டி 12,200 12,500ல இருந்து 7,500 வந்துச்சு. அப்ப 7,500 வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்டின்னா, நிஃப்டி 4,000 வரும், 3,000 வரும் அப்டின்லாம் சொன்னாங்க. ஆனா 7,500ல இருந்துட்டு நிஃப்டி அப்படியே வெர்டிகலா இன்கிரீஸ் ஆச்சு.
அதாவது கொரோனா பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கேஸ் இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும்போது மார்க்கெட்டு வெர்டிகலாக இறங்கிட்டு இருந்துச்சு. அதே இந்தியாவில் 1,00,000 கேஸ் ஃபைல் ஆகும்போது மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இதுதான் மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பதட்டத்தில் நாம் வந்து விற்கக்கூடாது. மார்க்கெட் எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நாம் வந்து வேல்யூவான ஸ்டாக்ல வந்து பை பண்ணணும். ஓகே சார், நீங்கள் வேல்யூவான ஸ்டாக்குன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் வேல்யூவான ஸ்டாக்லாம் நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, என்னுடைய வீடியோலேயே பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அதில் பாருங்கள், வேல்யூவான ஸ்டாக்ல நான் நிறைய கொடுத்துருக்குறேன். இந்த 2025 தீபாவளி அன்னைக்கு கொடுத்துருக்குறேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த ஸ்டாக்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, F&O ட்ரேடிங். அதாவது ஒன்றுமே தெரியாதவங்க மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும்போது என்ன நினச்சிட்டு வராங்க அப்படின்னா, ஓவர் நைட்டில் நாம் வந்து குபேரன் ஆகலாம், பெரிய பணக்காரன் ஆகிடலாம், 10,000 போட்டால் அடுத்த நாள் 20,000 சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் F&O ட்ரேடிங் தான் வராங்க. அதாவது நான் ரீசெண்டாக காலேஜ் செமினாருக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னை வந்து அப்படியே பிரமிக்க வச்சிருச்சு. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அதான் நான் செமினாருக்கு போயிருந்தது வெனஸ்டே அன்னைக்கு நான் போயிருந்தேன். வெனஸ்டே ஈவினிங்கு அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்டு என்னை வந்து கேட்டாங்க, சார் நாளைக்கு எந்த ஆப்ஷன் நான் வாங்குறது சென்செக்ஸில், எது வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, F&O ட்ரேடிங்க்கு வந்தால் ஒரு பெரிய லட்சாதிபதி ஆகிடலாம், கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்ட்டு உள்ளே வர்றது தான் ரெண்டாவது தவறு பண்ணுறது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக யாரும் வந்து ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு கெசினோ மாதிரி, லைக் சூதாட்டம் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணவே கூடாது. அதாவது நாம் ஒரு லேண்டு வாங்குறோம் அப்படின்னா, அந்த லேண்டு ஒரு சதுரடி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா 1050 ரூபா வந்தால் நம்ம விற்றுருவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். அது விற்றா நமக்கு தான் நஷ்டம். நீ ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு, புரோக்கர் கமிஷன் இது எல்லாமே போட்டு நஷ்டம் தான் வரும். ஒரு லேண்டு வாங்குறோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அது வந்து ஒரு 1500 ரூபா இல்லை 2000 ரூபா போகும்போது சேல் பண்ணலாம். அப்போ வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். 1000 ரூபாய்க்கு வாங்கி 1050 ரூபாய்க்கு விற்று என்ன பிரயோஜனம்? அப்படி கிடையாது இல்லை. அது மாதிரி தான் F&O ட்ரேடிங்க்கு எல்லாமே வராங்க. எல்லாம் அதுவும் வந்து பர்டிகுலராக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம வந்து குபேரன் ஆகணும் அப்படின்ட்டு வராங்க. ஸோ நிறைய பேர் பங்குச்சந்தையில் பணத்தை விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் F&O ட்ரேடிங். ஓகேங்களா? இந்த F&O ட்ரேடிங்கிறது என்ன அப்படின்னா, ஹெட்ஜிங்காக கொண்டு வந்தது தான் F&O ட்ரேடிங். கேஷ் செக்மெண்ட்ல நிறைய பொசிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் F&Oல ஹெட்ஜிங் பண்ணி வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் F&O ட்ரேடிங். ஆனால் அது வந்து நிறைய பேர் வந்து லைக் அது என்னவா யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கசினோ, ஒரு சூதாட்டம் பண்ணுற இடம் மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது தவறு, F&O ட்ரேடிங் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிளாட்ஃபார்மாக பாருங்க. F&O ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, சம் எக்ஸ்பர்ட், டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க. அதாவது ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்பி அதில் வரணும், வந்தால் தான் அதில் வந்து ஜெயிக்க முடியும். அதனால F&O ட்ரேடிங் பேசிக்காக உள்ளே வர்றவங்க என்டர் ஆகாதீங்க. இது ரெண்டாவது தவறு பண்ணுறது. மூணாவதாக எந்த பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பென்னி ஸ்டாக்காக பார்த்து வாங்குறது. அதாவது 10 ரூபாயில 20 ரூபாயில இருக்கிற ஸ்டாக்கு நம்ம வாங்கி வச்சுட்டா அது 100 ரூபாய்க்கு போகும் அப்படின்ட்டு வாங்கி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான தவறு எப்பவுமே பண்ணாதீங்க. பென்னி ஸ்டாக்கு வாங்குறீங்க அப்படின்னா 20 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது வந்து 21 ரூபாய்க்கு போகிறதுக்குள்ள பல வாரங்கள் ஆகும். இல்லை 20 ரூபாயில வந்து 15 ரூபாய்க்கு வரும். அதனால பென்னி ஸ்டாக்லாம் ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பென்னி ஸ்டாக்கை போய் சூஸ் பண்ணுறது. இது வந்து மூணாவது தவறு. இந்த மாதிரியான தவறுகளை பண்ணவே பண்ணக்கூடாது. வேல்யூவான ஸ்டாக்கில் நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷேரில் வந்து ரொம்ப லேட்டாக உள்ளே போய் என்ட்ரு ஆகுறது. ஒரு கம்பெனி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த ஸ்டாக் நல்லா ஏறினதுக்கு அப்புறம் உள்ளே போய் என்ட்ரு ஆகுறது. ஸோ அந்த மாதிரியான தவறும் பண்ணக்கூடாது. இப்போ நான் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கிராஷ் இருந்துச்சு. அதாவது அமெரிக்கா, ஈரான் இந்த வார் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா கிராஷ் ஆச்சு. அப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த கிராஷ் வர்றது எல்லாமே நமக்கு வந்து மார்க்கெட் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா எங்கேங்க மார்க்கெட்டே இறங்க மாட்டேங்குது, உள்ளே என்ட்ராக முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மார்க்கெட் இறங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ இன்னும் நிறையா இறங்குமா, இன்னும் நிறையா இறங்குமா அப்படின்னு வாங்காமல் இருக்கிறது. ஸோ மார்க்கெட்டு எப்பப்பெல்லாம் வந்து ஒரு
7%, 10%, 15% மார்க்கெட் இறங்குதா, அப்பப்பெல்லாம் நம்ம வந்து உள்ள என்டர் ஆகணும். நல்ல ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாரி யாருமே பண்றதில்ல. ஓகேங்களா? ஸோ லேட் என்ட்ரி பண்றது ஆ ஸோ இந்த லேட் என்ட்ரி பண்றது மார்க்கெட்ல நம்மள சஸ்டெயின் பண்ண வைக்காது. 5த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ வந்து ஆவரேஜ் பண்ணிட்டே போறது. ஒரு ஸ்டாக் நம்ம ரூ. 1000 வாங்குறோம் அப்படின்னா, அங்கருந்து ரூ. 700 வருது அப்படின்னா, அங்கேயும் வாங்குறது. ரூ. 500 வந்தா அங்கேயும் வாங்குறது. அது எங்க தான் நம்ம வந்து கட் பண்றது? அதுக்கு ஒரு எண்டே இல்லையா? அப்படிங்கிற மாரி லாஸ வந்து ஹெவியா ஆவரேஜ் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு வேல்யூவான ஸ்டாக்ல வந்து லாஸ் வந்து ஆவரேஜ் பண்ணலாம். லைக் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லார்சன் அண்ட் டூப்ரோ. இந்த எல்&டி ஸ்டாக் என்னாச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 4400 இருந்துச்சு வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி. இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் டெய்லியும் 5%, 7%, 10% இறங்கிட்டே வந்துச்சு. ₹3300 வந்துச்சு. கிட்டத்தட்ட ரூ. 1100, ரூ. 1200 இறங்குச்சு இந்த ஸ்டாக். ஏன்னா இந்த ஸ்டாக்கோடைய மேஜர் ஆர்டர் எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில தான் இருக்குது. அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அடி வாங்குச்சு. ஆனால் ஃபண்டமெண்டலா ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஸ்டாக். இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி இருக்குது. ஆனா அந்த கம்பெனியோடைய ஆர்டர் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 7 லட்சம் கோடி இருக்குது. ஓகேங்களா? அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 5.5 லட்சம் கோடி தான். ஆனா அந்த கம்பெனி கிட்ட இருக்கிற ஆர்டர் 7 லட்சம் கோடியில இருந்து 7.5 லட்சம் கோடி இருக்குது. அப்ப அந்த வேல்யூவான ஸ்டாக் தானே. அப்ப அந்த ஸ்டாக்ல வந்து ரூ. 4400 போன ஸ்டாக்கு ரூ. 3300, ரூ. 3400 வரும்போது அது ஆவரேஜ் பண்றதுக்கு என்ன? இன்னைக்கு அந்த ஸ்டாக் ரூ. 4000 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான வேல்யூவான ஸ்டாக்ல வந்து ஆவரேஜ் பண்ணலாம். பட் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த ஸ்டாக் வந்து வெளியே வர்றதுக்கு உண்டான திறமை நம்ம கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th பாயிண்டா ரூ. 1000 மேல இருக்கிற ஸ்டாக் எல்லாம் வந்து ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்ல நம்ம வந்து என்ட்ரே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. எப்படி வந்து லோவஸ்ட் அதாவது ரூ. 10, ரூ. 20 கிடைக்கிற ஸ்டாக்கை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கும்போது ரூ. 1000 மேல இருக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரூ. 1000 மேல இருக்கிற ஸ்டாக்கள் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அதனுடைய வந்து கிரேட் வந்து ஹெவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வேல்யூவான ஸ்டாக்கா இருக்கும். நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, லார்சன் அண்ட் டூப்ரோ, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாமே வந்து லைக் எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்கா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுன் வந்தாலும் இமீடியட்டா பவுன்ஸ் ஆகும். ஸோ இந்த ரூ. 1000 மேல இருக்கிற ஸ்டாக், ரூ. 2000 மேல ஸ்டாக் இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி. ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தோம்னா 7th பாயிண்டா நாங்க வந்து ஸ்டாக் தாங்க வாங்குவோம். ஏதோ ஒரு கம்பெனி நாங்க வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த கம்பெனி என்ன பண்ணுது? அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே எனக்கு தெரியாது அப்படின்னு விட்டுட்டு போறது. ஒரு கம்பெனி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோடைய காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க? இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன குடுத்துருக்காங்க? இந்த லாஸ்ட் 3 இயர்ஸா அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? ப்ராஃபிட் கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகுதா? ஏதாவது பிளட்ஜ் பண்ணிக்கிறாங்களா? ஏதாவது கடன் இருக்குதா? இந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது? அத வந்து வாட்ச் பண்ணும். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே வந்து வெப்சைட்லயே கிடைக்குது. ஜஸ்ட் உங்க மொபைல்ல நீங்க வந்து இந்த ரீல்ஸ் பார்க்குற டைமுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க இந்த கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஏஐல போட்டா கூட உங்களுக்கு கிளியரா குடுத்துரும். அதனால வந்து பி&எல் ரிப்போர்ட் மெயினா வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஒரு ரூ. 500 ஷர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ஷர்ட் நம்ம போட்டு பார்த்து, நமக்கு ஃபிட்டா இருக்குதா? குவாலிட்டியா இருக்குதா? அப்படின்லாம் பார்த்து நம்ம வந்து ஷர்ட் வந்து நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ பல லட்சம் முதலீடு பண்ணும்போது, அந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பி&எல் ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த 7 மிஸ்டேக் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல நாம கண்டிப்பா ஒரு வெற்றியாளரா திகழலாம். நாம 4 பேருக்கு இது பண்றா, நீ வந்து ஷேர் மார்க்கெட்ல வின் பண்ணலாம் அப்படின்னு நாம வந்து கைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வெற்றியாளரின் கதையை கேட்காம, தோல்வி அடைஞ்சவங்களுடைய கதையை கேட்டோம் அப்படின்னா, அந்த தோல்வியில இருந்து நாம மீண்டு வரலாம். நான் முன்னயே சொன்ன மாரி, எல்லா அனுபவமும் நமக்கே தான் கிடைச்சு, நாம அதுலருந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஜென்மம் பத்தாது. அடுத்தவனுக்கு நடக்கிற மிஸ்டேக்ல இருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பண்ணணும் அப்படின்னா, பங்குச்சந்தையில் மட்டுமல்ல, வேற எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நாம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரலாம்.
அதனால் இதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன்.